ஆங்கிலத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஈஸ்டர் என்று சொல்வார்கள். En anglais on dit, enfin en français on dit c'est le jour de Pâques. பிரெஞ்சில் என்ன? Pâques. ஈஸ்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். En anglais on dit Easter, en français c'est Pâques. n'est pas, c'est pas français. Peripheric anterior. கவனிங்க, ஈஸ்டர் என்ற சொல் இஷ்டார் என்ற பாபிலோனிய சொல்லில் இருந்து வந்தது. Ce mot vient, Easter, ça vient de Ishtar. இஷ்டார் என்பது பாபிலோனியர்கள் வணங்கிய பெண் தெய்வம். Ishtar, c'est une déesse que les Babyloniens adoraient. பாபிலோனிலே இஷ்டார் தூண்கள் மற்றும் இஷ்டார் கேட் வாசல் இருக்கின்றது. À Babylone, il y avait des colonnes qui s'appelaient Ishtar, il y avait aussi des portes qui s'appelaient Ishtar. தமிழ் வேதத்திலே விக்கிரக தோப்பு என்று நீங்கள் பார்த்தால் அது இஷ்டார் என்கின்ற அந்த தேவதைக்கு உருவாக்கப்பட்ட தோப்பு. Si dans la Bible tamoul vous voyez, c'est des endroits où il y avait c'était vraiment des idoles qui étaient là, ça s'appelle Ishtar. உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையை பிசாசு ஏமாற்றி இஷ்டாரின் நாளாக பிரகடனம் செய்தது சபை சரித்திர காலத்திலே. Quand on voit dans l'église, dans l'historique de l'église à l'époque, c'est Satan qui a trompé l'église en mettant ce nom Easter pour mettre les déesses babyloniennes. ஆகவே இனி யாருமே யாரையும் ஹாப்பி ஈஸ்டர் என்று வாழ்த்த வேண்டாம். Donc personne ne souhaite de joyeux Easter. உயிர்த்தெழுந்த ஞாயிறு வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்கள். Dis vraiment, je vous souhaite un joyeux résurrection de Christ. அமெரிக்காவிலே நாங்கள் சொல்லுவோம் ஹாப்பி ரெசரக்ஷன் டே. Aux États-Unis, on dit c'est une bonne joyeuse jour de résurrection. இது பிரசங்கம் அல்ல, இது சும்மா சொன்னேன். Ça c'est pas le message. ஆகவே உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும். Donc je vous souhaite vraiment des bonnes joyeuses dimanches de résurrection. நமக்கு மாத்திரமே உரிய ஒரு பெருமையான ஒரு நாள் தான் இந்த நாள். Aujourd'hui c'est vraiment un jour joyeux où on peut vraiment se glorifier. பௌத்தர்கள் பாவம் இலங்கையிலே இறந்து போன சித்தார்த்தர் கௌதமரை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Les pauvres bouddhistes au Sri Lanka, ils sont en train d'adorer des gens qui sont déjà morts. பௌத்த மதத்தின் தலைநகரமாகிய, அதாவது உலகத்திலேயே பௌத்த மதத்தின் தலைநகரமாகிய கண்டியிலே நான் ஊழியம் செய்கிறேன். Moi je travaille vraiment à Kandy, là où c'est la capitale du bouddhisme. ஏன் அந்த நகரம் பௌத்தத்தின் தலைநகரம் என்றால் அங்கே புத்தருடைய பல் இருக்கிறது. Pourquoi on dit ça que c'est la capitale du bouddhisme? Parce qu'il y a vraiment les rouleaux du Bouddha qui sont là-bas. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Je remercie le Seigneur. இயேசுவினுடைய பல் எங்கேயும் இல்லாதபடினா. Parce qu'il n'y a pas ça ici. இயேசுவினுடைய பல் மாத்திரமல்ல, இயேசுவின் முள் கூட எங்கும் கிடையாது. Je glorifie le Seigneur parce qu'il n'y a pas les choses de Jésus ici. ஏனென்றால் இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். Parce que Jésus est mort et il est ressuscité. எந்த சரீரத்தில் மரித்தாரோ அதே சரீரத்தை உயிர்ப்பித்தார். Le corps dont il est mort, il est ressuscité de ce corps. ஆகவே இயேசுவினுடைய சரீரம் கல்லறையிலே இல்லை. Donc le corps de Jésus n'est plus dans le tombeau. அதனால் இன்றைக்கு உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம்.